அவர் ரொம்ப குள்ளமான மனிதனா இருந்தபடியினால அவருக்கு எல்லாம் ஆஸ்தி அந்தஸ்து வசதி வாய்ப்பு எல்லாமே இருந்தது. ஆனா அவர் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்தை தேடி இந்த சகேவு என்கிற மனிதன் அநேகருக்கு வட்டிக்கு விடுறவர், ஆயக்காரனுக்கு தலைவன், நல்ல வீடு வாசலோட, நல்ல அந்த வீட்டுக்குள்ள அநேக வேலையாட்களோட இருந்த அந்த மனுஷனுடைய பேர் சகைவு. அவன் அநேகருக்கு தலைவனா இருந்தபடியினால, அவன் ஒரு குள்ளமா இருந்தபடியினால, அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் சமாதானம் இல்லாமல் அவன் வாழ்க்கை காணப்பட்டது. பிரியமான ஜனமே, சமாதானத்தை இழந்து போயிருந்த இந்த சகைவுடைய வாழ்க்கையில தேவன் எலிகோவையாய் வருகிறதை இவன் கேள்விப்பட்டான். அநேகர் இன்னைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படுறாங்க. ஆனா பார்க்க யாருமே வகை தேடல. சமாதானமே இல்லாத அவங்க வாழ்க்கை காணப்பட்டாலும், வியாதியோடு அவங்க வாழ்க்கை காணப்பட்டாலும், கடன் பிரச்சனைகளோடு அவங்க வாழ்க்கை காணப்பட்டாலும், அந்த சகைவு சமாதானத்தை இழந்து போயிருந்த அந்த சகைவு ஆண்டவர் வருகிறதை கேள்விப்பட்டு ஆண்டவரை பார்க்க அவன் வகை தேடினான். இன்றைக்கு அநேகர் இந்த ஒலிபெருக்கி மூலியமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சகைவு ஆண்டவரை பார்க்க வகை தேடுவது போல நீங்களும் இன்றைக்கு ஆண்டவரை பார்க்க வகை தேடாமல் இருக்கிறபடியினால உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், அநேக கடன் பிரச்சனைகள், அநேக நீண்ட வருடமாக திருமணமாகி கர்ப்பத்துக்கனி இல்லாத ஒரு கவலை, இன்னைக்கு சமாதானத்தை கெடுக்கிற அநேக பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. பிரியமான ஜனமே, இன்றைக்கு அந்த சகைவு சமாதானத்தை இழந்து போயிருந்தவன் அவன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அநேக ஜனங்க அநேக இடங்களுக்கு அவன் சமாதானத்தை தேடி போயிருப்பான். எங்கேயும் அவனுக்கு சமாதானம் கிடைச்சிருக்காது. கடைசியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் கேள்விப்படுகிறான். அந்த இயேசு யார் என்று அவன் அறிந்து கொள்ளுகிறான். அவன் மரித்தவர்களை இயேசு உயிரோடு எழுப்புகிறார் என்று சொல்லி கேள்விப்படுகிறான். ரொம்ப வருடமாய் வியாதியா இருக்கிறவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார் என்று சொல்லி கேள்விப்படுகிறான். நீண்ட வருடமாக பிரச்சனைகள் வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் சுகம் கொடுக்கிறார் என்பதை கேள்விப்படுகிறான். அவன் அநேக பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்கு சுகம் கொடுக்கிறது அவன் கேள்விப்படுகிறது போல, இன்றைக்கும் சகைவு போல இன்றைக்கும் அநேக பிரச்சனைகளோடு இருக்கிற நீங்க, இயேசு என்ன, இது ஒரு மதம், இயேசு என்று சொன்னால் இது ஒரு மதம் என்று சொல்லி இங்க மத சார்ந்த காரியங்கள் அல்ல. உங்கள் மனதில் இருக்கிற வேதனைகளை எத்தனையோ சொந்தக்காரங்க கிட்ட, அநேக பெரியவங்க கிட்ட நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும் கர்த்தர் பெருமலை பற்றுதலா இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனால கூடாதது தேவனால் கூடுமா?